இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
தன்னால எங்க வச்சிருந்தேன் வாய கூதியல என்ன சில்லற போண்டா சரி சொல்லு நோட்டு ஏனா இப்போ தை வல்ல ஆமா தை போய் 5-6 மாசம் ஆகி போச்சுனா தை மாசம் தான் இப்போ ஒரு புண்ணு வல்ல ஆமா முந்தானே தாண்டு ஒரு அளவுக்கு ஆறிச்சு மாமாப்பா ஏப்பா என்னப்பா இருக்கு சரி சரி உங்களுக்கு ஒண்ணு எப்பயுமே பிரச்சனை தான் தெரியும் இப்ப ஒரு பொண்ணு வல்ல ஆமா அது ஆர்த்து அது எங்க பொண்ணுதான் ஆமா குடிக்கிறியா கோட்டை குடிக்கிறியா ஒரு செவனி அப்ப வேணுமா அது எங்க பொண்ணுலாம் உங்க பொண்ணு இல்லையா இல்ல ஏன்னா இப்படி இல்லங்கற எங்க பொண்ணுட்டு ஜோடா குடிக்கிறியா அது குடிக்கிறியானா அப்புறம் எங்க பொண்ணுட்டு அண்ணாங்கற பொண்ணுங்களா பிறந்த கூட அத்தனை தான் எனக்கு மாமாச்சனம் ஆமா பசங்களா பிறந்த கூட அத்தனை எனக்கு அண்ணன் தம்பி பெரிய மூட்ல பொண்ணு இருந்தா எங்க பெரியப்பா பெரியம்மா அவன் உங்க சித்தம் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எங்க சித்தப்பா சின்ன மாமன் சரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது உனக்கு என்ன ஆகுது முறை பொண்ணு என்ன தவிர யாருக்கும் கூட கூடாது எங்க அப்பா தான் தாய் மாமன் நல்லா இருந்தா சரி உங்க பெரிய மூட்டு பிள்ளைங்கிற அது எங்க பெரிய மூட்டு பிள்ளை நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு 2 எண்ணெய் கூட ஆயா இவன் என்னமா உத்தம புத்தவன் ஏன்னா பெரிய மூட்டு பிள்ளை நீ வச்சுக்கிறங்கிற பெரிய மூட்டு பொண்ணு அடைச்சல இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை அடைச்சல் நல்லா ஒரு 10-15 இடத்துல எடுத்துட்டு இருக்கிறேன் அறியா ஆளு தெம்பு இருக்குது எதுக்கு ஆட்சி இடத்துல எடுத்துக்கிறாங்க பாதுகாப்புல இருக்குதா எப்படி ஏன் பாதுகாப்புல இருக்குது ஆமா உங்க பெரிய பொண்ணு பெரியம்மால எங்க போனாங்க அவங்க எல்லாம் அங்க ரப்பர் பால இருக்கிறதுக்கு போயிட்டாங்க கேண்டி போனாங்க ஆமா அதுல இருந்து உன்னுடைய பாதுகாப்புல இருக்குது ஆமா இல்ல ஏதாவது கொடுக்கலான்னு நல்லா தண்ணி உள்ள உடம்பு அந்த பாத்து கொடுக்கலான்னு சண்டாளா காவிரி ஆத்திரியா வத்தி போனாலும் இந்த சண்டாளங்கிட்ட தண்ணி வத்தாதுல எனக்கு கட்டி கொடுறேன் மேட்டூர் அணையில கொண்டு போய் தள்ளனாலும் தள்ளவன தவிர உனக்கு பொண்ணு தர மாட்டேன் ஆமா நீ அப்பனா புண்டை முடிட்டு போ நான் வந்து பாத்துக்கிறேன் நல்லா என்கிட்ட பேசுறதுக்கும் என்ன அடைக்குடக்கமா இருக்கிறதுக்கும் ஒரு ஆளை கேட்டுன புடிச்சிட்டு வந்திருக்கிறியா? ஏமா நீ கேட்டு நான் கம்மனப்பனா நீ கேட்ட அத்தனை டைம்லயே அப்பயே ஏறணும். யார் மேல? ஏறணும் இல்லையா?
இல்லனா ரயில் ஏறணும். ரயில் ஏறி ஆனா ஒண்ணு என்னன்னா ஆனா ஒண்ணுதான் ஆவல்னா தான் ரெண்டு. நீ வாய் திறக்காத. அம்மா அவன் வந்து அவருக்கு பெரிய ஆளுமா. என்னன்னா சொல்றேன்? ஆமா எடுத்து சொல்லு. காய்ச்சி கொடுக்குறியா? கொடு. முன்ன சொல்லு. அவரு பணத்துல பெரிய ஆளு. பணத்துல பெரிய ஆளா? கையில காத்து. முன்ன சொல்லு. கையில எடுத்து காத்து. சொத்து சமத்திலையும் என்ன நினைக்கிறான் அவனை பத்தி? என்னடா சொல்றேன்? பஸ் ஸ்டாண்டு கண்ட பக்கம் எல்லாம் பில்டிங் ஆடுதுன்னா அண்ணனுக்கு தான். ஐயோ எதையும் கொடுக்க மாட்டேன் சொல்லல. சொல்லுங்க. ரூம் ரூம்பா அண்ணன் கட்டிட்டு இருக்கிறாரு. அண்ணனா அந்த வேலையை செய்யறாப்பியா? அதனால என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இவனுடைய போட்டா ஒரு பக்கம், இவனுடைய ஒய்ஃப் போட்டா ஒரு பக்கம். ஆமா மனைவி. அதனால உள்ள இருப்பாரு பெரிய வேலை. அண்ணா அந்த ஆளை பாக்குறதே எப்படி அண்ணா? முன்ன வந்து 5 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த 5 ரூபாய் போயிடுச்சு. சொல்லு. இப்ப 10 ரூபா. 10 ரூபா கொடுத்துட்டு உள்ள போனா அண்ணன் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யற? அப்படி ஒரு கையில விளக்கு மாறு, ஒரு கையில தப்பா. பாத்ரூம் கழிக்கிறாருமா. பாத்ரூம். ஐயோ ஆயா என்ன ஆறாறு மயத்தை பிடிச்சு அடிச்சாங்களோ. காலையில மண்ணு வாரி போட்டு எப்ப இறங்கி வைப்ப? இது எப்ப குறையும்னு எனக்கே புரியுதா? ஒரு 18 வயசுல வந்திருக்குமா? ஏனா புண்டை மயிரப்பா என்ன மயிரப்பா? ஏண்டா நான் வந்து கக்குச்சி கட்டுவானா? மூஞ்சிக்கிற வரிச்ச புண்டைக்கு ஆமா என்ன வேஷம் போடுவேன் நானா? என்ன விடு சொல்றேன். சொல்லு. தலைவலி பிடிச்சிச்சு. சொல்லு. பொம்பளைய சீலை எடுத்து கட்டி அப்படியே கரகரன்னு சுத்தி வந்தோம்னா ஒருத்தர் கூட மூத்து பார்க்க மாட்டேன். நல்லா சிரிக்கிறாங்க. நான் போறேன். மூஞ்சிக்கிற வரிச்ச புண்டைக்கு கரகரன்னு சுத்துறான். ஆனா இந்த சபையில பேசுறதுக்கு யாருமே இல்ல. போய்தான் பாக்கலாமே. போய் பிறந்த ராசுகோளு ஒரு பொம்பளை வரான்னு ஒதுக்கி போனா என்னடா ஆகி போயிருவா? ஏடா தண்டனைக்கு நீங்களா வந்து இடிப்பீங்க. அப்படியே பெருவாள்ல பார்த்து கண்ணு பின் திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஆமா பொம்பளைங்க சமாசாரம் அது. இப்படின்னுட்டே போவீங்க. அப்புறம் இடிச்சுட்டா எங்களையோ போச்சோ தோட்டத்துல கேட்கல உள்ள. ஆமா பொம்பளைங்க ராஜ்யம் தெரியுமா? முன்ன ஏன் பஸ்ல எல்லாம் பொம்பளைங்களுக்கு பெரிய விட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஓட்டு வாங்குறது. ஓட்டு வாங்குறதுக்கா பாருங்க. அவ்வளவு பொறுமையா போகுது. இப்ப 4 பொம்பளை இருந்தாங்க நிறுத்த சொல்றா. அந்தான போய் நிக்குது. சரி சரி கண்ட உடனே கலர் கலரா பாட்டு. நான் சொல்றேன் என்னன்னா பாட்டுல விடுவா நடக்குது. விட்டா கிழிஞ்சு போயிடாது. பாட்டு வாராய வாழ மீன், ஒரு மீன், வாராய வாழ மீன், ஒரே மீன், செலுத்து மீன், வாராய வாழ மீன், கணக்கல பாருங்க கண்ட, கணக்கல பாருங்க கண்ட, பாருத்தோடு புண்ட. கூடல ஒரு வாரத்துல எழுதுற போன ஆதமத்த நாய ஏண்டியா புண்டவாயன மொபரையும் பாரு வலிச்சுட்டு ஒரு மாதிரி மொபரையும் வச்சுட்டு யாரு என்ன பேசுறே தெரியாத பேசுறானே இவன் யாரையும் கேட்க மாட்டீங்களா? அவன் முழிக்கிற மொழியை பாருனா பல்லு இல்லன்னா அதே தான். அம்மா சொல்லிக்கல
மட்டும் மூஞ்ச காட்டிக்கிட்டு நானும் அழகுன்னு வெளியே வர்றேன். கந்திஷ்டிக்கு தான் நாங்க வச்சுக்கிட்டோம். என்ன ஐவர் 50 லட்சம் போட்டு வீடு கட்டுவாங்க. முன்னாடி பாரு ஒரு குரங்கு பொம்மை மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது மாதிரி எங்க செட்டல கந்திஷ்டி கிடைக்கிறதுக்கு அந்த ஆள் வச்சுக்கிடுவோம். சரி சரி. அதனால நாம 2 பேரும் ஓட்டு போயிடலாம். அதனால நாடகம் பெரிய நகரம். இன்னும் ஏதாவது ஒண்ணு பாட. அள்ளி அள்ளி கொடுத்தங்கடி காத்தா ராமா ஒரு துண்டு பீடிக்கு வழி இல்லாம போச்சு. புண்டை அடியே தேவடியா பெத்த திருமகளே, நான் புளுத்து செத்தா நீ புண்டவீங்க சாப்பிடு. இதுக்கு இந்த வயசு நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. இதுலயே இந்த வயசுலயே பேச அதுலயே பேச நல்லா இருக்குது. அதனால இவன் அழகா சீராத்திருக்கூடிய தெய்வீ சபை முன்பதாக பெரும் தெய்வ சபை ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் நம்ம குழந்தை செல்வங்களும் அனைத்து உயிரினும் வேள்வியான நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த சபை யாரால இன்னைக்கு கூட்டப்பட்டது தெரியாத. சீட்டடு சீட் எடுத்து வண்டி வாங்கினா எப்படி அந்த சீட்டு கட்டுறது வண்டி பயணம் எப்படி கட்டுறது சொல்லு பாக்க வந்தீங்களே கேட்டாங்களா? சொன்னோம். இது 100 பேர் எடுத்துட்டு போனா அப்படியே காசு கொடுத்துட்டு அப்படியே இல்ல சந்தேகத்தை கேட்டனா எனக்கு கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொன்ன. என்னன்னா போயிருவேன் கை மாத்தா வாங்கலாம் கடன் வாங்க மாட்டேன். அதான செட்டிப்படி சொன்னவரு எதை சொன்ன மாதிரி எதை சொன்னாலும் அடிக்கிறதுக்கு வர மாதிரியே பேசினா எப்படிதான் இந்த மனுஷங்கிட்ட பேசுறது? சரி சரி விடு படி. எடப்பாடிக்கும் பக்கத்தில் உள்ள புலாம்பட்டியில் 16 வயது நிறைந்த ஒரு பெண்ணை 21 வயது நிறைந்த ஒரு ஆடவன் கோளுக்குள் இருக்கும் சுரகத்தை எடுத்து கோப்பலுக்கு கீழே சதுக்கு சதுக்கு என்று குத்தினான். ரத்தமானதை சிதுக்கு சிதுக்கு என்று குத்தியது. அவன் எழுந்து ஓடிவிட்டான். பெண் பாடி சேர்மா பிடித்து வந்து புழல் விசாரணை நல்லா தான் எதுக்குலாம் பண்றாங்க சாபம் போடுறதுன்னு தான் நான் வல்லன். சரி சரி கரெக்டா படி. என்ன லட்சுமணன் ஐயா அவர்களும் என்ன கோழிக்காரம்மா கோழிக்காரம்மா ஆராய் அவர்களும் மாண்டு மடிந்ததால் அவங்களுடைய மக்கமார்கள் யாரு சின்ன பையன் அவர்களும் என்ன ராமசாமி அவர்களும் சின்ன தம்பி அவர்களும் அவங்களுடைய மக்கள் மகள்கள் காளியம்மாள் அவர்களும் என்ன மாரியம்மாள் அவர்களும் ராஜாத்தி அவர்களும் என்ன ஐத்தா அவர்களும் அவங்களுடைய சொல்றப்போ குடும்பத்தினர் அனைவற்றவர்கள் ஒன்றாக கூடி
கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா அது போல அருமை தாயா விளங்கக்கூடிய தாயும் தந்தைக்காக ஒரே நம்ம சதநாட்டி வைத்த அன்பு உள்ளங்களுடைய குடும்பம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? என்னதான் ஒரு மனிதனா பிறந்து வாழ்ந்து நாளைக்கு காணக்கார போகும்போது என்னத்த எடுத்துட்டு போறோம்? அப்படியே எவ்வளவு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் ஆமா கடைசிட்டுல அண்ணா கவத்தை அறுத்து போட்டுக்கிட்டு தான் விடுறாங்க. அது வேணும் உண்மை. எத்தனை ஏக்கரா காடு இருந்தாலும் அந்த காடு வருதா? எதுவுமே வராது. அதனால எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சபை அமையாது. அது கோடியில ஒண்ணு கொடுத்து வச்சிருவீங்களுக்கு தான். ஆமா இது போல நாடகம் எல்லாம் அமையும். அதனால எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஒரு மனிதனா பிறந்துட்டா போதுமங்கிறதே பொன்சை மருந்தா. அது போல அனைத்து குடும்பத்தினர்களும் ஒன்றாக கூடி ஒரே சதநாட்டி வைத்த அவருடைய குடும்பமும் நம்மளுக்காக 10, 20 பெண்ணென்றால் பேயும் மனமிறக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்களே தெரியுமா? பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆமாடி. ஆமா ஆம்பளைங்களுக்கு தெரியும். ஆம்பளைங்களாம் குத்துனீங்களா என்ன ஆகுறது? அட்வான்ஸ் போட்டுக்கிறாங்க. எதுக்கு உனக்கு தெரியாது? எதுக்கு அட்வான்ஸ் போட்டுக்கிறாங்க? எதுக்குன்னா தெரியாதா? எதுக்கு? எங்க தாத்தா இதே மாதிரி சாவ பொழைக்கிறாரு ஒரு மாசம். இந்த தாத்தாவா? இப்ப சாவாரா அப்புறம் சாவாரான்னு பாத்துக்கிட்டு சாவவே இல்ல. எத்தனை நாளைக்கு தாத்தா காட்டுலயே சுத்திட்டு இருக்கிறதுன்னு இப்ப நானும் போயிருமான்னு போய் எட்டி பார்த்தேன். என்ன பண்றது? எப்படி இருக்குது பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாக்கணும்னாரா அதை பாக்கணும்னாரா? இருப்பா என்னடா பாக்கணுங்கிறாரு. எல்லாம் பேர பிள்ளைங்களை தான் பாக்கணும்னு சொல்றாரு. பேர பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆளு கொஞ்சம் பாலை ஊத்தலாம். தாத்தா செத்து போயிருவாரு, இதோட வேலை முடிச்சு போயிரும். இருக்கிற வேலையை நாமளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி எல்லா பேர பிள்ளைங்களும் அத்தி விட்டு பிள்ளைங்க சித்தப்பன் பெருப்பங்க பிள்ளைங்களும் எல்லாத்தையும் வர சொன்னேன். அந்த ஆளு கொஞ்சம் பால் ஊத்துங்கடா, நீங்க தாத்தா செத்து போயிருவாரு, நாளைக்கெல்லாம் கறியாகி தின்னுப்பலாம் அப்படின்னு ஆளுக்கு வரைச்சாங்கடா. பால் ஊத்தினாங்க. மோடக்குன்னு குடிச்சுட்டு தெளிப்புன்னாங்கிறாரு. அத பாக்கணும் என்னவா இருக்கும்? என்னடா அப்படிதான் உயிர் போகல. சரி எங்க பாட்டி மேல ரொம்ப பிடிக்கும். கிழவனுக்கு உங்க பாட்டனுக்கு எங்க பாட்டி எங்க அப்ப முடியல இருந்துச்சு. போய் என் பாட்டி தான் பாக்கணும்னு நினைக்கிறாரு. பாட்டி வந்து பால் ஊத்தினா கிழவன் முடிஞ்சிருவாரு அப்படின்னு பாட்டி வருஷம். பாட்டி வந்து ஒரு சங்கட பால் ஊத்திச்சு. திருப்பியும் குடிச்சு மோடுக்கு அத பாக்கணும். எல்லாம் பால் ஊத்திட்டாங்க, திருப்பியும் சாவல. அத பாக்கணுங்கிறாரு. எனக்கு அப்போ ஒரு ஞாபகம், எங்க தாத்தா ஒரு கூத்தியா வச்சிருந்தாரு. அந்த கூத்தியா பாட்டி வந்து பால் ஊத்தனா உயிர் போயிரும். அந்த பாட்டி மேலதான் ஞாபகம் அப்படின்ட்டு அந்த பாட்டியை வர சொல்லி பால் ஒரு சங்கட பால் ஊத்துச்சு. யாரு? எங்க தாத்தா கூத்தியா. அதே மாதிரி எங்க தாத்தம் கூத்தியா பால் ஊத்துற ஊத்து பாட்டி நீ ஊத்துனா முடிச்சு போயிடும் அப்படின்னு நல்லா. அது ஒரு சங்கட பாலுக்கு அதிகமா இருக்கும். அதிகம் குடிச்சுட்டு அத பாக்கணும். திரும்பியுமா எங்க தாத்தம் கூத்தியாளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா கடைசி காலத்துல நாமளும் பால் ஊத்திவிட்டோம், கிழவன் உயிர் போக மாட்டேங்குது. கோபம் வந்த உடனே பாக்கணுங்கிறியா என் புண்டைய வேணா பாக்கணும் அப்படி தூக்கி காமிச்சதுதான். அப்படியே உண்டை இழுப்பா அப்படியே நின்று போச்சு. அது மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் உனக்கு அட்வான்ஸ் போட்டுக்கிறாங்க. நல்ல மனுஷனை கெடுக்காத. பாத்தீங்களா எமச்சாந்தி தான் கழிக்கிறோம். சரி சரி. அது போல நம்ம உயிரில் மேன்மையான
அனைத்து நல்ல உள்ளங்களும் அவருடைய சொத்துல இருந்து நம்மளுக்காக வாரி வணங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் அருமை ஐயாவா விளங்கக்கூடிய மாரியப்பன் ஐயா அவர்கள் அவரு பஸ்காரரு அவருடைய சொத்துல இருந்து ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கிய அவருடைய குடும்பமும் அனைத்து நம்ம நாடகத்து கண்டுகளை அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் எந்த போனாலும் தங்கமுகமாகி நோயற்ற வாழ்வு குறியற்ற செல்வம் சென்ற சிறப்பாக வாழ வேண்டும் என்று எலுமிச்சங்கனி எதிர்கணி இல்லாமல் என்றும் சிறஞ்சாயல் படைத்து வாழ வேண்டும் என்று ஸ்ரீமந்த நாராயணனுக்கு பத்திரம் விளக்கக்கூடிய அந்த சிறஞ்சாயல் படைத்து ஆஞ்சநேயர் வேண்டும். இருந்தாலும் இந்த சீர்சம்பம் முழுவதாக நான் வந்திருக்கிறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? எக்கச்சக்கம் ஏடா கூட எதுவுமே இந்த மேல வச்சு கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடக்கு உடக்கமா என்கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பேசணும். ஆமா, நான் மோசமான பொம்பளையா போயிருவோம். அப்புறம் இதெல்லாம் உட்கார சொன்னா படுத்துக்குவான். அப்ப என்ன தேவடியா நினைச்சிட்டு இருப்பானா? மோசமான பொம்பளைன்னா என்னுடைய பேரை சொல்றேன், சட்டேன்னு சொல்ல சொல்ல நீ பேர்ல மட்டும் விடுற. விட்டா நான் எப்படா ஜோர்த்து விட்டுட்டு இருந்தா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.